உங்களுக்கு இந்த சத்தம் கேட்குதான்னு தெரியல, கேட்டுச்சுன்னா நல்லது தான். ரொம்ப நல்ல மெமரிஸை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு பூஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். புளியங்குடி என்னோட மாமியாரோட ஊர் அது. ஸோ எங்கள் மாமியாரோட ரிலேஷன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இப்போ போக போகிறோம் டேமை பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கும் காட்டுறேன். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம புனலூரில் தான் இருக்கோம். நம்மளோட ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இப்போ வந்துட்டு நம்ம புளியங்குடி போகிறோம். புளியங்குடியிலையும் நம்ம கொஞ்சம் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களையும் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு பெங்களூர் கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ புனலூர் ரோட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. வேறு என்னப்பா நல்லாயிருக்கும்? புனலூர் நல்லா தான் இருக்கும். இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அது நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய கேரளா ட்ரிப் முடியுது. இப்போ நம்ம புளியங்குடி தமிழ்நாடு என்டர் ஆகிட்டோம்னா அதுக்கு பிறகு தமிழ்நாடு. ஸோ கேரளா 7 நாள் கேரளா எண்ட்ஸ் இயர். அங்கே பாரு, ஸோ செங்கோட்டை, கொல்லம், லெஃப்ட் போனால் செங்கோட்டை, ரைட்டு போனால் கொல்லம், திருவனந்தபுரம். போகிறது லெஃப்ட்டு. வெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. 8 மணிக்கா நம்ம கிளம்பணும். மணி பார்த்தீங்கன்னா 8:30 நல்லா வெயில் இருக்குது, சூடு இருக்குது இப்போவே. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று இருக்குது. ஸோ அது ரொம்ப சீனிக்காக இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கேன் நான் அதுக்கு முன்னாடி. அது மலைக்கு மேலே ஒரு ட்ராக் போகும், கீழே ரோடு போகும், மேலே ட்ரெயின் போகும். நார்மல் தான், பட் இது வந்து மலைக்கு மேலே போகும் தனியாக. அது இங்கே தான் இருக்குது. செங்கோட்டையா அது இல்லை கேரளா சைடாக தெரில, பட் போகிற வழியில் இருக்கும், காமிக்கலாம். ஸோ இந்த ரூட்டே பார்த்தீங்கன்னா வந்து சைடில் ஃபுல்லாக மலைகள் தான். கீழே ரோடு நல்லா வளைஞ்சு போகுது, பார்க்கவே நல்லா இருக்கும். லவ் முடிஞ்சு இப்போ தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமாம், தமிழ்நாடு ஆல்ரெடி லவ் தான். வெரி 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 லவ். நல்லா இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோ நாள் ஸோ இந்த மெமரியை நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ண வேண்டியதுதான். நல்லா ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரிப் பிளான் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த மெமரிஸை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு பூஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துருங்க. நம்ம நிறைய இடத்துக்கு போவோம், நிறைய விஷயத்தை டிஸ்கவர் பண்ணுவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் இன்னும் கொஞ்சம் பூஸ்டிங்காக இருக்கும் நம்மளுக்கும். ஸோ சேனலில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அங்கே இருக்கு பாரு, கல்லடா இரிகேஷன் ப்ராஜெக்ட் பிக்கப் வியர் லுக். நம்ம இங்கே கல்லடா இரிகேஷன் ப்ராஜெக்டில் இருக்கோங்க. ஏய், நீ பாட்டுக்கு போகாத. இந்த வரல போங்க அப்படி போங்க. இங்கே பாருங்க கைஸ், இதுதான் நம்ம வந்திருக்கிற இடம். இங்கே வந்துட்டு தென்மலையா, போட்டிங் எல்லாமே இருக்குங்க. அப்படியா? வைல்டெல்லாம் இருக்கா? சும்மா நம்ம வந்து இந்த ரிவரோட ஜங்கல் எல்லாமே இருக்கு. ஜங்கல் ட்ரக்கிங் எல்லாம் இருக்காமே. அப்படியா? ஓ, இங்கே க்ராஸ் பண்ணுறது தாங்க பெரிய விஷயம். சல்லுன்னு வந்துடும். ரொம்ப உஷாராக பத்திரமா நம்ம வந்து இங்கே வந்து க்ராஸ் பண்ணிவிட்டு இப்படி மேலே போனால் டேமோட வியூ சூப்பராக கிடைக்கும். நம்ம இப்போ போக போகிறோம் டேமை பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கும் காட்டுறேன். லாஸ்ட் டைம் அப்படி வந்தோம். ஆமாம், நம்ம இங்கே வந்திருக்கோங்க. இது எங்களோட செகண்ட் டைம் இங்கே வரும்போது. லாஸ்ட் டைம் மாமா கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ நம்மளா வரும் தனியாக. இங்கே தண்ணி அதிகமாக இருக்கான். ஹே, ஹாய் சேது. போயிட்டு வாங்க, பார்த்து போங்க. வாவ், செம்மையாக இருக்குங்க டேம். பாருங்க எப்படி இருக்குது, வெள்ளையாக பால் மாதிரியா தண்ணி.
எப்படி இருக்கு பாருங்க. அந்த பக்கம் பாருங்க ஃபுல்லு க்ரீனரியாக இருக்கா, இந்த பக்கம் ஃபுல்லு பால் மாதிரியா இருக்கு. பா எவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கங்க. இங்கே வந்துட்டு இங்கே பாருங்க, இங்கே இப்படி கீழே இறங்கணும், ஸ்டெப்ஸ் இருக்கு. எங்க மேலே வாங்க, மேலே பாருங்க. ஸ்டெப்ஸ்லேருந்து இங்கே போகலாங்க. இங்கே பாருங்கங்க, வாங்க நம்ம மேலே போகலாம். இப்படி இருக்கு, படி போட்டு வச்சுருக்காங்க. படிக்க ஏறி நம்ம மேலே போகணும். ஓய் என்ன என்ன கேலி பண்ணுறீங்க? பார்த்து பார்த்து ஏறுங்க வயசான காலத்தில். இவ்வளோதான். தாதி எப்படி இருக்கு டேமு? தாதிமா டேம் எப்படி இருக்கு? சைது இங்கே பாரு சைது. இங்கேருந்து இன்னும் நல்லா தெரியுதுங்க. இங்கே நல்லா கவர் ஆகுதுங்க எல்லாமே. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த சத்தம் கேட்குதான்னு தெரியல, கேட்டுச்சுன்னா நல்லது தான். ரொம்ப நல்லா இருக்குது இந்த சத்தம், அதை விழுறுது. என்ன டேமு? மலை மேலே இருந்து கீழே போகும். ஸோ இதான் கைஸ் நம்மளோட கேரளாவோட லாஸ்ட்டு பாயிண்ட்டு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து தமிழ்நாடு போயிடுவோம். ஸோ நம்ம லாஸ்ட் பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே வரைக்கும் போக முடியும். இப்போ அங்கே போயிருக்காங்க பாருங்கள். அவங்கள துரத்திட்டாங்களா? ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க போல், போகக்கூடாதுன்னு. ஒரு ஆள் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாரா? இல்லை ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே போலீஸ் இருக்காங்க பாருங்கள், போகக்கூடாதுன்னு சொல்லி. ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் தண்ணி அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா யாரும் வரப்போகிறது இல்லை. அவங்க க்ளோஸ் பண்ணல. ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அனுப்புகிறாங்க. ஸோ இதுதான் கைஸ். இங்கே ஒரு இது என்ன டேமா இல்லை எலக்ட்ரிக் எடுக்கிற இடமா என்னன்னு தெரியல. பட் லுக்ஸ் நைஸ். ஸோ தண்ணி பாருங்கள் 24/7 இதே ஃபோர்ஸில் போய்கிட்டே இருக்குது. இன்க்ரீஸ் தான் ஆகுது தவிர கம்மியாகலை. ஸோ இவ்வளோ வாட்டர் ரிசர்வையராக என்ன இதுன்னு சரியாக தெரியல. நாட் அ டேம்னால் வந்து ஒரு க்ளோஷர் இருக்கும், சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி. இது வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. மேபி இங்கே பவர் எடுக்கிற இடமா இருக்கலாம், வாட்டர் கரண்ட் எடுக்கிற இடமா இருக்கலாம். பிகாஸ் அங்கே கொஞ்சம் அதெல்லாம் தெரியுது. அண்ட் இங்கே ஒரு ஆஃபீஸ் மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இட் லுக்ஸ் நைஸ். ஸோ இங்கே போலீஸ்லாம் இருக்காங்க, செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காங்க. தண்ணி அந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃப்ளோ. லுக்ஸ் நைஸ். நம்ம இது ஆல்ரெடி வந்திருக்கோம், செகண்ட் டைம் வரோம் இங்கே.
அப்புறம் எப்படி இருந்துச்சு உங்கள் கேரளா ட்ரிப்பு? கேரளா இஸ் வெரி நைஸ். நம்ம இது தேர்ட் டைம் வந்துட்ருக்கோம் கேரளாவுக்கு. ரொம்பவே நல்லா இருக்குது கேரளா. எப்படி சொல்கிறது, பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. புது இடம் தான் நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட் டைம் நிலம்பூர் பக்கம் போனோமா, இந்த பக்கம் வந்துட்டு ஃபோர்ட் கொச்சி, ஆலப்பி, அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வயநாடு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி எல்லா ஏரியாஸும் கவர் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் மோரோவர் நிறைய பேர் மக்களை பார்த்துருந்து ரொம்பவும் சந்தோஷம். நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. அவங்க ஃபேமிலி ஈரோட்லேருந்து அவங்க. ஸோ ரொம்ப நல்லா ஃப்ரெண்டாக, ரொம்ப சோஷியலாக பழகிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அவங்களுக்கு குட்டி பாப்பாவாக இருந்துச்சு ஆதி அப்படின்னு சொல்லிட்டு. இவன் கூட அவன் நல்லா மிங்கல் ஆகிட்டான். நம்ம ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். கிரேட் மீட்டிங் தெம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட் கிடைச்சாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தாதியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்மளோட ஆர்டி நகர் மாமாவோட ஃபேமிலியில். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க நல்லா கவனித்து நல்லா சமைச்சு கொடுத்து நல்லா சாப்பிட்டு பேசிகிட்டே இருந்ததுனால நேற்று எப்படி டைம் போச்சுன்னே தெரில. ஸோ சம் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியாது இல்லைங்களா, டியூ டு ப்ரைவசி. ஸோ அதனால் நிறைய வீடியோஸ் நான் எடுக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பி நம்ம இங்கே வந்துட்டோம். மறுபடியும் நம்ம போகிறது வந்துட்டு ஃபேமிலி சைடு தான். இப்போது புளியங்குடி என்னோடய மாமியாரோட ஊர் அது. ஸோ எங்கள் மாமியாரோட ரிலேஷன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து போனால் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ அங்கே போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே இந்த தமிழ்நாடு கவர் பண்ணிவிட்டு ஏதாவது ஸ்பாட் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு நாளைக்கு நம்ம கிளம்பி பெங்களூர் போயிடுவோம். அதோடு நம்மளோட ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வரும். ஸோ நிறைய இடத்துக்கு போகலாம், நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறது இல்லாமல் உங்களையும் பார்க்க வைக்கலாம். அது ஒரு சந்தோஷம் தானேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா என்ன பண்ண வேண்டியது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்த்துக்கோங்க பின்னாடி ஒரு வாட்டி. ஸோ இவங்க உள்ள வரைக்கும் போயிட்டு வராங்க. இந்த வழியில் கிளைம்பிங் கொஞ்சம் கஷ்டம்தான். So we'll end this video. Thank you all. Bye-bye.